அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். காணொளிக்கு செல்வதற்கு முன்பாக மலர்ந்திருக்கும் என்ற சித்திரை புத்தாண்டு அனைவருக்கும் நல்ல ஒரு ஆண்டாக அமைய வேண்டும். உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி நிறைய வேண்டும். எங்கும் இருள் அகன்று ஒளி வீசக்கூடிய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் நிறைந்த ஒரு உன்னதமான ஆண்டாக நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியிட்டக்கூடிய ஒரு நல்ல வெற்றிகரமான ஆண்டாக அமைய வேண்டும் என அனைத்து அன்பான அகில சொந்தங்களுக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காணொளிக்கு நாங்கள் அடுத்து செல்வோமாக இருந்தால், ஈரானின் துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்த கடற்படை முற்றுகை நேற்று பாரிய அளவிலான ஒரு சர்ச்சையையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. அதாவது கர்முஸ் ஜலச்சந்தியினூடாக எந்த கப்பல்களும் ஈரானிலிருந்து செல்ல முடியாதென்றும், கர்முஸ் ஜலச்சந்தியை கடந்து செல்லக்கூடிய கப்பல்களை, அதாவது ஈரானுக்கு சுங்கவரி செலுத்தி செல்லக்கூடிய கப்பல்களை தாங்கள் தகர்ப்போம் என்றும், ஈரானிய துறைமுகங்கள் செயற்பட முடியாத அளவுக்கு தங்கள் கடற்படையை பயன்படுத்தி முற்றுகையிடுவோம் என்றும் ஒரு அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டிருந்தார்கள். இந்த அறிவிப்பினுடைய நிலை தற்போது என்னவாக இருக்கின்றது? சீனா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். இத்தாலி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரே நேரத்தில் 2 அறை கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். பிராந்தியத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள், திருப்பங்கள், ஐரோப்பிய நாடுகளினுடைய கொள்கைகளில் பாரிய அளவு மாற்றங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய பிந்திய முக்கியமான தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். பரபரப்பை ஏற்படுத்திய சூழ்நிலையில் சீன வெளியுறவு அமைச்சகம் நேரடியாகவே கர்முஸ் ஜலச்சந்தி என்பது ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி, கர்முஸ் ஜலச்சந்தி சீனாவுக்கு திறந்து இருக்கின்றது. எனவே சீனா விவகாரத்தில் தேவையில்லாமல் யாரும் தலையீடு செய்ய வேண்டாம் என்ற ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை அது அமெரிக்காவுக்கு தான். ஏனெனில் அமெரிக்கா தான் கர்முஸை முற்றுகையிட போவதாக அறிவித்திருந்தார்கள். இந்த கர்முஸ் ஜலச்சந்தி விவகாரம் தொடர்பாக அறிவித்திருந்தார்கள். அறிவித்ததைப் போலவே இன்றைய தினம் சீனா அமெரிக்காவுக்கு பாரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். சீனாவின் உடைய கப்பல்கள் ஈரானிய எண்ணெயை ஏற்றிக்கொண்டு அமெரிக்க முற்றுகையை உடைத்து கொண்டு ஹார்மஸ் ஜலச்சந்தியினூடாக சென்றிருக்கின்றன. குறிப்பாக சீன நாட்டுக்கு சொந்தமான ஒஸ்ட்ரியா மற்றும் ரிச் ஸ்ட்ரே ஆகிய 2 கப்பல்களும் ஹார்மஸ் ஜலச்சந்தியை கடந்து சென்றுள்ளமையை கப்பல் போக்குவரத்து கடல்சார் கண்காணிப்பு மையம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது ஈரானிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது, ஈரானுக்கு சுங்கவரி செலுத்தக்கூடாது, கர்முஸ் நீரிணையூடாக ஜலச்சந்தியை கடந்து வந்தால் அந்த கப்பல்களை நாங்கள் தாக்கி மூழ்கடிப்போம் என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் அவருடைய கூட்டாளிகள் மார்க்கோ ரூபியோ, கெட்சாத் மற்றும் ஜேடி வான்ஸ் போன்ற கும்பலும் அச்சுறுத்தி கொண்டிருக்க, அவற்றையெல்லாம் கணக்கில் எடுக்காமல் சீனாவினுடைய எண்ணெய் கப்பல்கள் ஈரானிய எண்ணெய் ஏற்றி கொண்டு ஈரானிலிருந்து கர்முஸ் ஜலச்சந்தியை கடந்து சென்றிருக்கின்றார்கள். ஏறக்குறைய முடிந்தால் எங்கள் கப்பல் மீது தொட்டுப்பார் என்பதை போன்ற ஒரு எச்சரிக்கை தான். ஏனெனில் எந்த கப்பல்கள் ஈரானிலிருந்து கர்முஸ் ஜலச்சந்தியை கடந்து சென்றாலும் தாக்கி அளிப்பேன் என்று அமெரிக்கா சொல்கின்றது. தன்னுடைய கடற்படை தயாராக இருக்கின்றது என்று, முடிந்தால் தடுத்துப்பார் என்று சொல்லி அமெரிக்க கடற்படை மீறி சீனா செல்வது என்பது அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய இந்த மிரட்டல்களுக்கு ஈரானைப் போல சீனாவும் அஞ்சவில்லை என்பதை அவர்கள் வெளிப்படையாக காட்டியிருக்கின்றார்கள். எனவே அமெரிக்காவினுடைய முற்றுகை என்பது தோல்வியடைந்திருக்கின்றது. ட்ரம்புக்கு அடிக்கு மேல் அடி. ஒருவன் தோல்வியில் இருக்கக்கூடியவன், விரக்தியின் உச்சத்தில் எடுக்கக்கூடிய அவனுடைய முடிவுகள் அனைத்துமே முட்டாள்தனமான முடிவுகளாகவே தொடர்ச்சியாக இருக்கின்றது. இது தான் வழியே போய்கொண்டிருந்த சீனாவையும் ஈரானுக்கு ஆதரவாக போரில் இழுத்துவிடக்கூடிய ஒரு வழி போல தான் தெரிகின்றது. எனவே அமெரிக்கா மிகப்பெரிய சிக்கலை இந்த ட்ரம்பினுடைய அடுத்தடுத்த முடிவுகளால் சந்திக்கப் போகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சீனாவினுடைய 2 எண்ணெய் கப்பல்கள் கடந்து சென்றது ஒரு விடயம் என்று சொன்னால், ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் 2ம் கர்முஸ் ஜலச்சந்தியை கடந்து எந்த நாட்டுக்கு செல்ல வேண்டுமோ அந்த வழியாக சென்றிருப்பது அமெரிக்க கடற்படை ஈரான் கப்பல்களையும் சீன கப்பல்களையும் தாக்குவதற்கு
அஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது. எனவே அமெரிக்காவின் முற்றுகை என்பது சாத்தியப்படுமா என்பதை முதல் நாளிலேயே மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. சீனாவும் ஈரானும் முற்றுகை உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று ரஷ்யா ஒரு அவசர அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். உலகளாவிய ரீதியில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி பொருளாதாரத்தையும் உலக நாடுகளையும் ஆபத்துக்குள்ளாக்கக்கூடிய நடவடிக்கையை அமெரிக்கா நிறுத்தி கொள்ள வேண்டும். அமெரிக்கா ஈரான் மீது திணிக்கப்பட்ட போர் ஒரு வலிந்த போர். உடனடியாக அமெரிக்காவும் ஈரானும் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தவும் மீண்டும் பகைமைகளை தவிர்க்கவும் வலியுறுத்துவதாக செர்ஜி லாவ்ரோவ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அமெரிக்கா கர்மஸை முற்றுகையிடக்கூடிய செய்திகள் வந்து சில மணி நேரங்களிலேயே இந்த ஆபத்தான விளையாட்டுக்களை அமெரிக்கா நிறுத்தி கொள்ளுங்கள், ஈரானுடன் சகஜமான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யுங்கள், பேச்சுவார்த்தையினூடாக மட்டுமே இந்த விடயங்களை தீர்க்க முடியுமே தவிர அதை விடுத்து இராணுவ நடவடிக்கைகளை எடுத்தால் ஈரான் அமெரிக்கா மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமும் பேரழிவை சந்திக்கும் என்பதை ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெளிவாக குறிப்பிடுகின்றார். அடுத்து ஸ்பெயினின் உடைய அதிபர் பெட்ரோ சான்ஸ் இன்றைய நாளில் உலகளவில் ஒரு செல்வாக்குமிக்க துணிச்சலான தலைவராக பெட்ரோ சான்சஸ் அவர்களே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐரோப்பாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய படுகொலைகளையும் நீதிக்கு மாறான செயற்பாடுகளையும் நேரடியாக தட்டி கேட்கக்கூடிய எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் தன்னை நிலைநிறுத்தி இருக்கின்றார். இந்த காரணத்தினால் இஸ்ரேல் அமெரிக்கா அவருடனான அத்தனை ஒப்பந்தங்களையும் ரத்து செய்திருந்தார்கள். அதிலும் இஸ்ரேலுடன் ஸ்பெயினுக்கு பாரிய ஒப்பந்தங்கள் இல்லாத சூழ்நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலின் இனப்படுகொலை ஆதரிக்கும் முகமாக ட்ரம்ப் நிர்வாகம் அனைத்து உடன்படிக்கைகளையும் வர்த்தக ஒப்பந்தங்களையும் ஸ்பெயினுடன் ரத்து செய்திருந்தார்கள். அதன் பின்னர் அவர் சீனாவுக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றார். சீனாவில் ஜி ஜின்பிங் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, எந்த ஒரு ஐரோப்பிய தலைவருக்கும் இல்லாத ஒரு வரவேற்பு. சீன அதிபர் ஜி ஜின்பிங் நேரடியாக கூறுகின்றார், நீங்கள் வரலாற்றின் சரியான பக்கத்தில் நிற்கின்றீர்கள், துணிச்சலுக்கு பாராட்டுக்கள், ஸ்பெயினுடன் இணைந்து செயற்படுவதிலும் வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொள்வதிலும் சீனா ஆர்வமாக இருக்கின்றது. பாருங்கள், துணிச்சலான தைரியமான மனிதருக்கு கிடைக்கும் பரிசு வரவேற்பு மட்டுமல்ல, உங்கள் நாட்டுடன் ஒப்பந்தம் செய்வதற்கும் உங்களுடன் இணைந்து செயல்படுவதற்கும் நாங்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றோம் என்று சீன அதிபர் தெரிவித்திருப்பதுடன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சந்திப்புகளின் பின்னர் சீனாவில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பெட்ரோ சான்சஸிடம் அமெரிக்காவினுடைய இந்த கர்மஸ் முற்றுகையை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என கேட்டதற்கு, அமெரிக்கா நடத்தும் இந்த போரும் அவர்களுடைய நடவடிக்கைகளும் ஒரு காட்டு சட்டத்தை கொண்டு வரும் நடவடிக்கைகள் போல காணப்படுகின்றது. அதாவது காட்டுக்குள் வைக்கக்கூடிய சட்டத்தை போல அவர்கள் நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். யார் பெரிய வண்டியோ அவங்கள்தான் ராயா என்று நினைத்தால் அது உலகத்துக்கே ஆபத்து என்று ஒரு கார் விபத்து உதாரணத்தையும் அவர் குறிப்பிடுகின்றார். அதாவது தன்னுடைய எந்த வாகனம் பெரியதாக இருக்கின்றதோ அந்த வாகனத்தை கொண்டு செல்பவன் மோதினால் அந்த வாகனத்தில் செல்பவனுக்கு பாதிப்பு குறைவு, சிறிய வாகனங்கள் மோத்தலில் அழிந்துவிடும் என்பதை போல ஒரு உதாரணம். ஆனால் தொடர்ச்சியாக பல வாகனங்களை அந்த பெரிய வாகனம் மோதினால் அந்த பெரிய வாகனமும் ஒரு கட்டத்தில் அந்த பாதையால் செல்ல முடியாமல் முடங்கி போய்விடும். அதை இவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார். பெரிய வண்டியை வைத்திருப்பவர் தான் ராஜா என்று நினைத்தால் உலகத்திற்கே அது ஆபத்து என்றும், உலக நாடுகள் முதுகெலும்போடு துணிச்சலாக செயற்படாவிட்டால் உலகம் முழுவதும் அழிவை சந்திக்கும் என்ற விடயத்தை மீண்டும் தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார். ஸ்பெயினின் உடைய இந்த நடவடிக்கைகள் தற்போது இத்தாலிக்கும் மிகப்பெரிய துணிச்சலை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இத்தாலி மட்டுமல்ல, பிரான்ஸ், பிரிட்டன் கூட இன்று அமெரிக்க போரில் இணைந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவுக்கு தங்களுடைய தளங்களை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கெல்லாம் முதல் சுழி போட்டவர்கள் ஸ்பெயின் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் போட்ட அடித்தளம்தான் இன்று அனைத்து நாடுகளையும் அமெரிக்காவினுடைய அடாவடித்தனங்கள் குறித்தும் இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை குறித்தும் பேச வைத்திருக்கின்றது என்பது வெளிப்படையான உண்மை. இந்நிலையில் தான் இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனி அவர்கள் நேற்றைய தினம் ட்ரம்பை கடுமையாக சாடியிருக்கின்றார். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் முன்னோடியான போப்பாண்டவரை பற்றி ட்ரம்ப் கூறிய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை.
நாகரிகமற்ற கீழ்த்தரமான சொற்களை பயன்படுத்தி இருக்கின்றார். ஜார்ஜியோ மெலோனி மிகவும் துணிச்சலாக குறிப்பிடுகின்றார். கீழ்த்தரமாக கோடிக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் மதிக்கக்கூடிய தலைவரை பேசுவதை நிறுத்துங்கள். அவர் என்ன கூறிவிட்டார்? போரை நிறுத்துங்கள். இந்த போர் எதையும் கொண்டு வராது. இது ஒரு அநியாயமான போர் என்பதை மறைமுகமாக கூறுகின்றார். இந்த போருக்கு எந்த காரணங்களும் இல்லை என்றவர் கூறியதுதான் ட்ரம்பை கடுப்பேற்றியது. ஏனெனில் ஏதாவது இட்டுக்கட்டிய பொய்களையும் இட்டுக்கட்டிய செய்திகளையும் கூறி பல காரணங்களை ஈரான் போருக்கு ட்ரம்பும் மார்க்கோ ரூபியோவும் கெர்சாத்தும் ஜேடி வான்ஸும் அமெரிக்க மக்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஐரோப்பா கடந்து உலகம் முழுவதும் மதிக்கக்கூடிய போப்பாண்டவர் இது ஒரு காரணம் இல்லாத போர், எந்த காரணமும் கிடையாது என்றாலே அவர்களுக்கு விளங்கும். இது ட்ரம்பின் திட்டமிட்டு ஒரு வலிந்த போர் என்பதை பாப்பரசர் மறைமுகமாக கூறிவிட்டார். இதனால் ஏற்பட்ட ஆவேசத்தில் தான் ட்ரம்ப் பாப்பரசரை இவர் ஒரு குற்றவாளி, குற்றங்களை ஆதரிக்கின்றார், என்னெல்லாம் வருகின்றதோ பேசிவிட்டார். அதற்கு எதிர்ப்பு கடுமையாக இருக்கின்றது. ட்ரம்பினுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர் பலர்களே எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள். இத்தாலி பிரதமர் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருப்பதுடன் நாங்கள் போப்பாண்டவருக்கு ஆதரவாகவே இருக்கின்றோம், அவர் அமைதிக்கான தூதுவர், அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல என்பதை ட்ரம்ப் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்த அதே கணத்தில் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை இத்தாலி கொடுத்து விட்டது. ஏற்கனவே ஸ்பெயின், தென்னாப்பிரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகள் இஸ்ரேலின் இனப்படுகொலை காரணமாக அத்தனை வர்த்தக ஒப்பந்தங்களையும் அவர்களுடனான இராணுவ ஆயுத பரிமாற்று ஏற்றுமதி இறக்குமதி ஒப்பந்தங்களையும் ரத்து செய்து விட்டார்கள். தற்போது இத்தாலியினுடைய நேரம் போலும். ட்ரம்புக்கு சாட்டையடி கொடுத்து பாப்பரசர் விவகாரத்தில் அடுத்த அடியாக இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி இஸ்ரேலுடனான பாதுகாப்பு ஒப்பந்தங்களை நாங்கள் இடைநிறுத்தப் போவதாக அறிவித்திருக்கின்றார். 2003ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட இந்த உடன்படிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்படும் இராணுவ தளபாட பரிமாற்றங்கள், தொழில்நுட்ப ஆராய்ச்சிகள் அனைத்தும் இதன் மூலம் உடனடியாக நிறுத்தப்படுகின்றது. இஸ்ரேல் இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும், காசா மக்கள் மீதும் பலஸ்தீன் மக்கள் மீதான இன அழிப்பை நிறுத்த வேண்டும், ஈரான் போன்ற நாடுகளுடன் வலிந்த போரை ஏற்படுத்தி இவர்கள் உலக அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக காணப்படுகின்றார்கள், அவற்றை நிறுத்த வேண்டும் என ஜார்ஜியோ மெலோனி ஒரு மிகப்பெரிய செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து ஈரானுக்கு எதிரான போரில் பங்கேற்றமைக்காக பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் எங்களுக்கு இழப்பீடு தர வேண்டும் என ஐநாவுக்கான ஈரான் தூதர் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். நீங்கள் இந்த தாக்குதல்களில் பங்கேற்கவில்லை என்று சொன்னாலும் இந்த போரில் நீங்கள் பங்கு பற்றி இருக்கின்றீர்கள். அமெரிக்க விமானங்கள் தரையிறங்குவதற்கும் அமெரிக்க படைகள் நகர்ந்து செல்வதற்கு நீங்கள் வழியமைத்து கொடுத்திருக்கின்றீர்கள். இதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றது. எனவே சவுதி அரேபியா, எமிரேட்ஸ், கத்தார், பஹ்ரைன் போன்ற நாடுகள் எங்களுக்கு இழப்பீடு வழங்கியாக வேண்டும் என ஈரான் ஒரு கிடுக்குப்பிடி கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். இது ஒரு புதிய சிக்கலாக தற்போது மாறியிருக்கின்றது. அடுத்து அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் ஈரான் மக்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் முகமாகவும் இஸ்லாமிய புரட்சியின் உன்னத தலைவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம் என தெரிவித்து உரிமையா மக்கள் பேரணியில் நூற்றுக்கணக்கான துருக்கி இளைஞர்கள், பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து துருக்கி கொடிகளையும் ஈரான் கொடிகளையும் ஒன்று சேர்ந்து துருக்கி மக்கள் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள், இருப்பார்கள், இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய சியோனிச ஆக்கிரமிப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்து நேரடியாக துருக்கியிலிருந்து ஈரானிலே கடந்து சென்று தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அங்கிருக்கும் மக்களினுடைய ஆதரவு ஈரானுக்கு ஆதரவான அலையை பார்த்துத்தானோ எர்டோகன் கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் மீது நாங்கள் படியெடுக்கப் போகின்றோம், இஸ்ரேலுக்குள் இறங்குவது எங்களுக்கு பெரிய சிக்கலில், டெல் அவிவில் இறங்கப் போகின்றோம், நாங்கள் லெபனானை அடித்தால் இனி நாங்கள் களத்துக்கு வருவோம் என்று ஆக்ரோஷமாக பேசியிருக்கின்றார். இவர் இவ்வளவு ஆக்ரோஷமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. துருக்கியிலிருந்து அஜர்பைஜான் வழியாக இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய அந்த எரிவாயு சப்ளையையும் எரிவாயு விநியோகத்தையும் துருக்கி நிறுத்திவிட்டாலே இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் அல்லாடிவிடும். அதேபோல் துருக்கியிலிருந்து இன்னமும் பல மூலப்பொருட்களும் பல பொருட்களும் இஸ்ரேலுக்கு சென்று கொண்டு தான் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நிறுத்தாமல் நேட்டோ தளங்கள், அமெரிக்க இராணுவ தளங்கள் இன்னமும் துருக்கியில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் வெளியேற்றாமல் நான் இஸ்ரேலுக்கு எதிர்த்து களமிறங்கப் போகின்றேன், ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கப் போகின்றேன் என்று தற்போது மிகப்பெரிய அளவில் மைக் கிடைத்தவுடன் எர்டோகன் பேசிக் கொண்டிருக்கின்றார். இதற்கெல்லாம் காரணம் அங்கிருக்கும் மக்கள் தற்போது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் மிகப்பெரிய அளவில் திரும்பி இருக்கின்றார்கள். எனவே தன்னுடைய அரசியலை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த எர்டோகன்
இப்படியான வார்த்தை ஜாலங்களை காட்டுகின்றார். இப்படித்தான் காசாவில் பலஸ்தீன் மக்கள் கொண்டு குவிக்கப்படும் பொழுதும் காசாவை இனி தொட்டால் துருக்கி களமிறங்கும் என்று 2 வருடங்களாக பேசிக்கொண்டு இருந்தார். காசா முற்றாக அழிக்கப்படும் வரை, காசா முற்றாக சிதைக்கப்படும் வரை எர்டோகன் ஒவ்வொரு வாரமும் பத்திரிகைகளை சந்தித்து காசாவை நாங்கள் காப்பாற்றுவோம், காசாவில் நடைபெறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது, துருக்கி இனி பார்த்து கொண்டிருக்காது என்றெல்லாம் ஒரு நடிப்பு சுதேசிகள் என்று சொல்வார்கள். நாடு பற்றி எறிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை வைத்து கூட அரசியல் செய்யக்கூடிய ஒரு அற்ப மனிதராகத்தான் தற்போது துருக்கி மாறியிருக்கின்றார்கள். அதை விடுத்து உண்மையிலேயே அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கப் போகின்றார்கள், இஸ்ரேலுக்கு எதிராக படியெடுக்கப் போகின்றார்கள் என்று முடிவெடுத்து செயற்பட்டால் அது நிச்சயமாக பாராட்டுக்குரிய விடயம். அதையும் இதில் குறித்து கொள்ள வேண்டும். வெறும் வார்த்தை யாழங்களால் ஆகப்போவது ஒன்றும் இல்லை. இவ்வளவு யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது, ஈரான் எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இவ்வளோ பெரிய தாக்குதல்கள் நடத்துகின்ற பொழுது அமைதியாக இருக்கின்ற துருக்கி தற்போது திடீரென இஸ்ரேலுக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கின்றமை பின்னணியில் என்ன காரணங்கள் என்பதையும் நாங்கள் உற்று நோக்க வேண்டியிருக்கின்றது. அடுத்து ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் சீனாவுக்கு அவசரமாக சென்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஜியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். மிக முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் சீனா ரஷ்யாவினுடைய சந்திப்புகளும் இந்த கூட்டாளிகளுக்கு இடையிலான மூலோபாய உரையாடல்களும் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. என்ன விடயங்களை அவர்கள் பேசினார்கள் என்ற விடயத்தை செர்ஜி லாவ்ரோவ் தெரிவிக்கவில்லை என்றாலும் இதில் ஈரான் அமெரிக்க போர் நிச்சயமாக இடம் பிடித்திருக்கும் என்பதை ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இறுதியில் அயர்லாந்தின் ஷனான் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவின் C-130 விமானத்தின் மீது ஏறிய ஒரு நபர் இறக்கையின் மீது கோடாரியால் மிக கடுமையாக தாக்கி அந்த விமானத்திற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அது தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த சூழ்நிலையில் தற்போது அமெரிக்க விமானங்கள் வேறு நாடுகளிலும் விமான நிலையங்களில் வைத்து வாரான தாக்குதலுக்கு உட்படுத்தப்படலாம் என்ற எச்சரிக்கைகள் வெளியாக இருப்பது அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அதிலும் அயர்லாந்தில் வேறு விமானங்கள் ஷனான் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட போதும் அவர் அமெரிக்காவினுடைய விமானத்தை தேடி வந்து இறக்கை மீது ஏறி மிக கடுமையாக தாக்கி சேதப்படுத்தி இருக்கின்றார் என்ற செய்திகளும் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு எச்சரிக்கையாக தற்போது வெளியாக இருக்கின்றன. இவைதான் தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.